விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நேற்றைய தினம் இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் உற்சாகமாக காலை வேளையிலே அங்கே பரீட்சைக்கு சென்று பரீட்சையெல்லாம் எழுதி போட்டி போயிருப்பாங்க. பெற்றோர்களும் இதற்காக கடினமாக உழைத்திருப்பார்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து பிள்ளைகளை பிரத்யேக வகுப்புகளுக்கு அழைத்துச் செல்வதும், அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதும், அவர்களை திட்டுவதுமாக இருந்திருக்கிறார்கள் சில பெற்றோர்கள், இல்லையா? எனவே இப்பொழுது நேற்று நிறைவடைந்த இந்த புலமை பரீட்சை பெறுபவர்கள் 40 நாட்களுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே எதிர்பார்த்து காத்திருப்பீங்க தானே, இப்ப பெறுபவர் இந்த பிள்ளை எத்தனை புள்ளிகள் எடுப்பான், சித்தி பெறுவானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாணவர்கள் பெற்றோர்களுக்கு 40 நாட்களுக்குள், கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்து 10 நாட்கள், இல்லையா, 40 நாட்களுக்குள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. 2வது முறையாகவும் நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச்சூட்டு இலக்குக்கு அவர் முகம் கொடுத்திருந்தார். எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் டொனால்ட் ட்ரம்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆக ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்றது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற காத்திருக்கிற நிலையில் அவருக்கான இலக்குகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. பாதுகாப்பாக அவர் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் காணப்படுகிறது. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நானு நவாம் அடிக்கடி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சூரியராங்கல்ல சொல்லுவது வழக்கம் தானே. பெற்றோர்கள் கூட வெளியில காண்ற நேரம் எல்லாம் டிலானு நவாம் சேர்ந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போன் எல்லாம் கொடுக்க கூடாது, போன் கொடுத்தெல்லாம் சாப்பாடு தீர்த்ததெல்லாம் நிப்பாட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை கூட குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவங்க வந்து திருந்தி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது யாழ்ப்பாணத்தில் ஒரு துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாங்க கிட்டத்தில் எங்களோட சூரியராங்க நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தோம். உலக நாடுகள்ல இந்த சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்காங்க, இல்லையா? அதையும் நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில எல்லாம் சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தோம். இப்போது நேற்றைய தினம் ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 13 வயது சிறுவன் அவங்களோட தந்தையார் வந்து கேம் விளையாட போனை கொடுக்கல என்று சொன்னோன்னு தூக்கிலிட்டு உயிரை மாய்த்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பதிவாயிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு சோகமான சம்பவமாக இந்த சம்பவம் காணப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன் எவ்வளவு அடிமையாக்கப்பட்டிருக்கான், இந்த கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாக்கப்பட்டதன் காரணமாக மன விரக்தி அடைந்து தூக்கிலிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பதிவாயிருக்கிறது. பெற்றோர்களை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, உடனடியாகவே நிறுத்திக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊற்றுக்கிற நேரம் வந்து ஸ்மார்ட் போனை வச்சு தான் அதில் பார்த்து கேம் இந்தாங்க, பாட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே பழக்கி விடுவீங்க. அதை வந்து அவங்க பழகி அதற்கு அடிமையாகி விடுவாங்க. அடிமையாகினதன் காரணமாகத்தான் இந்த சிறுவனும் இவ்வாறு உயிரை மாய்த்த சம்பவம் ஒன்று, சோகமான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது கண்டி பக்கமாக அப்படியே நாங்கள் செல்வமாக இருந்தால் நீர் விநியோக தடை ஒன்று ஏற்பட உள்ளதாக கண்டியில் இருக்கிற பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தண்ணீரை சேமித்து வைக்குமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை சொல்லியிருக்கிறது. அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இப்ப இல்ல, நாட்கள் இருக்கிறது, இருந்தாலும் நீங்க அதுக்கு தயாராக தானே வேணும். எனவே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1 மணி முதல் இந்த நீர் விநியோக தடை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே கண்டியில் இருக்கிற மக்கள் நீங்க வந்து இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, சரி, கனடா பக்கம் போயிட்டு வரலாம். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, பதிவாயிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.5 பதிவாயிருக்கிறது. எனவே கடலோர பகுதிகளில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கி இருக்கிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்து பதட்டப்பட்டு பாதுகாப்பான இடங்களை தேடி சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதும் இங்கே கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது. அது கனடா. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், 2வது தடவையாக துப்பாக்கிச்சூட்டுக்கு முகம் கொடுத்திருந்தார். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அதனால நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லி தனது எக்ஸ் தளத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க கமலா ஹாரிஸ். எனவே அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த சம்பவம் பற்றி ஜனாதிபதி ஜோ பைடன் இருக்கிறார் மற்றும் துணை ஜனாதிபதி தானே கமலா ஹாரிஸ் விரிவாக விளக்கப்பட்டது. அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என அறிந்து இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.